கைஸ், ரீசெண்டாக வந்துட்டு கேபிஐ பாலா இருக்காங்கல்ல, அவங்கள சுற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டுருக்கு, நிறைய விஷயங்கள் போய்கிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 2 சைடு வந்து பார்க்க போகிறோம். ஒரு சைடில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள பற்றின ஒரு இன்டர்வியூ வந்து போச்சு. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனல், ஒரு ப்ரைவேட் யூடியூப் சேனலில் வந்துட்டு ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற நல்ல விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஆம்புலன்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அயன் பாக்ஸ் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், வண்டி வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கு. அதை வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் அவர் பண்ணுறாரு. ஒரு உண்மையான நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு சைடில் பேசியிருந்தாங்க. அவங்க வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸாக இருக்கட்டும், அந்த நம்பர்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த வெஹிக்கிள்ஸோட நம்பர்ஸ்லாம் வந்துட்டு ஃபேக்கு. அது நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ப்ராப்பராக இல்லை, பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்டு, இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் ப்ராப்பராக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த கிளினிக் கட்டணும்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் எப்படி ஒரு காசு வருது, யாரோ ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு ஏதோ ஒரு நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, தப்பான நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இவரும் அது தெரியாமல் இன்னசென்ட்டாக இவர் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த கிளினிக்லாம் எவ்வளோ நிறைய கோடி செலவாகும், இதுக்கெல்லாம் எப்படி, ஸோ அப்படின்ற மாதிரி மூடில் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைடு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஒரு சைடில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பாலா அவங்க என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க, அவர் வந்துட்டு ஒரு கைக்கூலி, அவர் வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் கைக்கூலின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் வந்துட்டு ஒருத்தவரால் ஆட்டி வைக்கப்படுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மோடில் அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ அவரை வச்சு தமிழ்நாட்டு மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண யாரோ ஒருத்தவங்க ட்ரை பண்ணுறாங்கன்ற மோடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசியிருந்தாங்க. இதே மாதிரி தான் தெலுங்கில் வந்துட்டு ஹர்ஷ சாயின்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, நமக்கே தெரியும் அவர். அப்புறம் நேபாளில் வந்துட்டு சுதன் கோராங்னு ஒருத்தவர் இருக்கார்ல. ஸோ இவங்களை வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அந்த நாட்டு மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஒரு குரூப்புன்ற மாதிரி அவங்க மோடில் பேசியிருந்தாங்க. முக்கியமாக அவங்க சொல்கிறது என்னென்னா, அந்த ஆம்புலன்ஸ் இருக்குல்ல, அதில் வந்துட்டு இருக்கிற நம்பர் வந்துட்டு அந்த நம்பர் வேறு ஏதோ ஒரு காரோட நம்பரு. ஸோ இது வந்துட்டு எப்படி இந்த ஆம்புலன்ஸ்க்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க லாஸ்ட் 2-3 டேஸாக. அண்ட் இதுக்கு கேபிஐ பாலா வந்துட்டு பார்த்திங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி 2 டேஸ் ஃபுல்லாக வந்துட்டு 2-3 டேஸாக ரொம்ப நெகட்டிவாக வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லது பண்ணணும்னு நினச்சாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடித்து இறக்கணுன்ற மாதிரி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி மோடில் அவங்க பேசியிருந்தாங்க. வேறு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த வெஹிக்கிள் மேட்டரை பற்றி பேசினார். என்னென்னா, இந்த வெஹிக்கிள்ஸ்க்கு செலவு பண்ணுற காசு, இந்த மாதிரி எல்லா காசுமே வந்துட்டு சொந்தமாக சம்பாரித்த காசு. இந்த மாதிரி கான்செர்ட்டாக இருக்கட்டும், டிவி ஷோஸு, வெளிநாட்டில் பண்ணுற ஷோஸு, அப்புறம் படங்களில் வர காசு, இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சு நான் பண்ணுறேன். ஸோ பட் இவங்க இந்த மாதிரி தப்பாக பேசுகிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி அவர் பேசியிருந்தார். கிளினிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சொந்த இடத்துல, நான் என் சொந்த இடத்துல ஏன் கொஞ்சம் காசு வச்சுட்டு நான் கட்டணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னை ஏதோ இன்டர்நேஷ்னல் கைக்கூலின்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. பட் இது எனக்கு எந்த நோக்கத்துலேயும் நான் பண்ணல. பட் எனக்கு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற நோக்கத்தில் தான் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி பேசினார். நான் அந்த ஆம்புலன்ஸ் இஷ்யூ பற்றி பேசுகிறப்ப அந்த நம்பர் வந்துட்டு ஏதோ பெயிண்டிங் ரீவொர்க் அப்போ வந்துட்டு அந்த நம்பர் மாறி இருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரச்சனை இருக்கிறாங்க. இது ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்த விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாரு. ஸோ கடைசியில் என்ன சொல்லி முடிச்சாருன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அக்யூஷன்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து நான் ஓட மாட்டேன், ஆனால் கடைசி வரைக்கும் மக்களுக்காக ஓடுவேன் அப்படின்ற மாதிரி பேசி வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஸ்பீச் முடிச்சிருந்தாரு. ஸோ இதான் பேசி 2 சைடு நடந்த விஷயம். நான் இந்த சைடும் எடுக்கலை, நான் ஜஸ்ட் நடந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். இதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் டெய்லியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. அண்ட் நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.